சில நேரம் சில அமானிதங்களை சில பேர் நம்மள்ட்ட விட்டுட்டு போவாங்க. யாராவது ஒரு தந்தை வஃபாத் ஆகிறப்ப பேசிட்டு போவார், எனக்கு பின்னாடி இதை இப்படி பண்ணிக்கங்க, அந்த பொண்ணை இப்படி பாத்துக்கங்க, பையனை இப்படி பாத்துக்கங்க, இவங்களுக்கு இவ்வளவு கொடுங்க, அவங்களுக்கு அவ்வளவு பிரிச்சுங்க, இதெல்லாம் அமானிதம். அந்த ஆள் தான் போயிட்டார்ல. அமானிதமான செய்திகளை வாங்கிவிட்டு இறப்பிற்கு பின்னால் ஒரு சகோதரன் இறக்குற போது ஏதாவது சொல்லிட்டே இருப்பான், ஒரு தந்தை ஏதாவது சொல்லிட்டே, இந்த வசியத்துகள் அத்தனையும் அமானிதமானவை. அவங்க சொன்ன பிரகாரம் செய்யலன்னா இவன் இம்மையும் பாழாகும், இவனுடைய மறுமையும் பாழாகும். அமானிதம் ரொம்ப முக்கியமான. உலகத்துல வந்த அத்தனை நபிமார்களுக்கும் இருக்க வேண்டிய பண்பு 3. எல்லா நபிக்கும் இது ஒரே மாதிரி யூனிட்டி, ஒரு யூனிஃபார்ம். இந்த 3ல ஒண்ணும் மிஸ் ஆக முடியாது. 1 உண்மை பேசுதல், அத்தனை நபிமார்களும். 2வது அமானிதம் பேணுதல். 3வது சொன்ன விஷயத்தை அல்லாஹ்விடமிருந்து வந்ததை எத்தி வைக்கிறது. சிதுகு வல் அமானத்து ஒத்தபடியலை. இந்த 3. அதனாலதான் நிறைய குரான்ல பாத்தீங்கன்னா வந்த நபிமார்கள் பூரா இதை சொல்லுவாங்க, இன்னி லக்கும் நாசிஹுன் அமீன், இன்னி லக்கும் ரசூலுன் அமீன். நான் அமானிதம் உள்ளவன், நான் அமானிதம் உள்ளவன். அத்தனை நபிமார்கள்ட்டையும் இது முக்கியமான செய்தியாக அது இருந்திருக்கிறது. ஒரு கால் எங்கேயாவது அமானிதம் மிஸ் ஆகுது, ஒரு காலத்துல யாரும் அமானிதம் சரியா பேணல, ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதா குய்யாத்தில் அமானத்து ஃபல்தத்ரி ஸாஅ, அமானிதம் வீணடிக்கப்படுமானால் கியாமத்து வருங்கிறத நீங்க எதிர்பாருங்கன்னு சொல்றாங்க. இந்த அமானிதங்கள்ல முதல் அமானிதம் நீங்க நினைக்கிற மாதிரி காசு, பணம், பொருள், பண்டம் யார்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாலும் சரி, உயிர் போற நிலை வந்தாலும் கூட அதை மட்டும் நாம மோசடி செஞ்சிடக்கூடாது அமானிதத்துல.